வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ டிஸ்கஸ் பண்ணலாம். நேத்து நம்ம மார்க்கெட் எந்த அளவுக்கான ஒரு ஏற்றத்த குடுத்ததோ, அந்த அளவுக்கான ஒரு இறக்கம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டுட்டு இருக்கு. நேத்து கொடி கட்டி பறந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அப்படியே ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ நேத்து ஏற்றத்த இன்னைக்கு காம்பன்சேட் பண்ணியிருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 320 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. இன்னும் ஒரு 70 பாயிண்ட்ஸ் மேற்கொண்டு கீழ இறங்குச்சுன்னா, ஸோ நேத்து ஏற்றத்த அப்படியே பார்த்தீங்கன்னா, காம்பன்சேட் பண்ணியிருக்கும். பேங்க் நிஃப்டியும் அதே கதை தான். 800 பாயிண்ட்ஸுக்கு மேலான இறக்கத்த பேங்க் நிஃப்டி டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு செல் ஆஃப் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இப்போ வரைக்கும் வந்து நடந்துட்டு இருக்கு. அண்டு இன்னைக்கு தான் ஸோ இந்த F&O எக்ஸ்பைரி ஸோ வேற லெவலான ஒரு எக்ஸ்பைரியா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல அமைஞ்சிருக்கு. பட் கரெக்ட்டா ட்ரெண்டோட போனவங்க இன்னைக்கு தப்பிச்சிருப்பாங்க. ஆப்ஷன்ல மேபி இது ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஏதாச்சும் ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டா மேபி சில பேர் போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி போனவங்களோட நிலைமை ரொம்பவே பரிதாபம். ஏன்னா இன்னைக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒன் சைட் மார்க்கெட் தான். ஸோ இறங்குனது தான் திருப்பி ஒரு ரிவர்சலே வந்து ஏற்படலை இப்போ வரைக்கும். ஸோ பார்ப்போம் எண்ட் ஆஃப் த டேயில் ஏதாச்சும் ஒரு ரிவர்சல் ஏற்படுதான்ட்டு. பட் இப்போ வரைக்கும் நல்ல ப்ரெஷர் ஓடிட்டு இருக்கு நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பல செக்டாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய அளவுக்கான ப்ரெஷரை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பாக வங்கி பங்குகளில் சொல்லலாம். ஐடி செக்டார் கூட இன்னைக்கு டேயில் இறங்கியிருக்கு. பட் பரவாயில்ல, வெறும் 1.5% ஒரு இறக்கத்தை தான் போஸ்ட் பண்ணியிருக்கு. அண்ட் லார்ஜ் கேப்னு நம்ம எடுத்து பார்த்தா ரிலையன்ஸ் நிறுவனம் 2% இறங்கியிருக்கு. HDFC பேங்க் கிட்டத்தட்ட 2% வரைக்கான சரிவை கொடுத்துருக்கு. ஆட்டோ செக்டார் பங்குகளில் நல்ல ஒரு ப்ரெஷர் ஓடிட்டு இருக்கு. FMCG பங்குகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேயில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தான் ஓடிட்டு இருக்கு. HUL பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில் 3% வரைக்கான சரிவை சந்திச்சிட்டு இருக்கு. ஸோ HUL கண்டிப்பாக வந்து நம்ம அப்படியே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிறுவனமாக தான் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபர்தராக திரும்ப ஒரு டவுன்ஃபால் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு சரிவு ஃபர்தராக டிப் நடக்கணும். நடந்ததுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு சான்ஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். HUL பொறுத்த வரைக்கும் ஐடிசி இன்னைக்கு தப்பிச்சிருச்சு. ஃப்ளாட்டாக நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஸோ சிகரெட் நிறுவனமான காட்ஃப்ரை பிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில் நல்ல ஏற்றத்தை கொடுத்தது. பட் இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது ஒரு 3-4% வரைக்கான ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ காட்ஃப்ரை பிலிப்ஸ் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசி நிறுவனத்தில் இப்போ வரைக்கும் ஏற்படாமல் தான் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் ஃபர்தராக. ஸோ ஐடிசியில் ஏதாச்சும் ஒரு ரெக்கவர் நடக்குதான்ட்டு. பட் இந்த சிகரெட் கம்பெனி காட்ஃப்ரை பிலிப்ஸ் ஏறுவது மேபி ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷனாக இருக்குமோ ஐடிசி ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்குன்ட்டு. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தெரியல என்ன நடக்கும்ன்ட்டு. பட் டிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. ஸோ மேபி ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் லோக்கு போகும். அன்றைக்கி நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி ஒரு வருத்தம் இருக்கலாம். ஐயோ என்னடா ஏறுதே அப்படின்ட்டு. கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. ஸோ சில நேரத்தில் சில நிறுவனங்களில் நம்ம அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ லார்ஜ் கேப் நிறுவனங்களில் கண்டிப்பாக அந்த மாதிரி இருப்பது நமக்கு பேக் ஃபயர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல இடம் வந்ததுன்னா ஸோ அதை வந்து தட்டக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக வந்து இருக்குது. ஸோ நான் டெஃபினட்டாக வந்து அந்த மாதிரி தட்டி போக மாட்டேன். ஸோ நல்ல நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் மேபி அந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஒரு செல் ஆஃப்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம அந்த இடத்துல போகாமல் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கலாம். சில இடத்துல அது நமக்கு தெரியவும் செய்யும். சில இடத்துல தெரியாது. மேபி அது ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து கிரியேட் ஆகலாம். அது நம்ம கையில் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு திட்டத்தை நம்ம வகுக்கணுங்கிறது என்னோட கருத்து. அண்டு ஸோ ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க. பட் அதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. இந்த வார இறுதியில் நம்ம பார்ப்போம். ஸோ என்ன கேட்டிருந்தாங்கன்னா, என்கிட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC, HUL, ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் லார்ஜ் கேப் நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது. அடுத்து வேறு ஏதாச்சும் நிறுவனங்கள் இருக்கா? ஸோ எனக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறக்கு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எதுவும் இப்போதைக்கு என்ன சான்ஸ் இருக்கோ அந்த சான்ஸை மட்டும்தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இல்லாத சான்ஸை வந்து நம்ம டெஃபினட்டாக தேடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வேறு எனக்கு இந்த செக்டார்லாம் போதும்பா அப்படின்னு வந்து தோணுதுன்னா பணத்தை தூக்கி ஏதாச்சும் ஒரு இடத்துல சேஃபாக வச்சுட்டு அடுத்த செக்டார் ரொட்டேஷனில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த டைமில் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது ஜென்ரலான ஒரு கருத்து. ஸோ இதை பற்றி நம்ம திரும்ப வீக்கெண்டில் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எல்ஐசி நிறுவனம் இன்னைக்கு டேயில் நல்ல ஒரு செல் ஆஃபை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்கு. நான் அப்படியே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7% வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. என்ன காரணம்னா ஒரு பெரிய ஓஎஃப்எஸ் வந்து நடக்குது. ஸோ இந்த ஓஎஃப்எஸ் காரணமாக தான் எல்ஐசியில் ஒரு செல் ஆஃப் வந்து ஓடிட்டுருக்கு. 7.5% வரைக்கான சரிவு எல்ஐசியில் இன்னைக்கு டேயில் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு 6.5% பங்குகள் நான் நினைக்கிறேன். கரெக்ட் 6.5% பங்குகளை கவர்மெண்ட் வந்து விற்க போகிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. 10% டிஸ்கவுண்ட்டில் வந்து இதை செல் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால எல்ஐசி இன்னைக்கு டேயில்
பெரும் ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு டவுன்ஃபால். ஸோ தொடரட்டும். இன்சூரன்ஸ் கம்பெனி பற்றி வேற நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தனியா செப்பரேட்டா மெம்பர்ஷிப்ல தான் டிஸ்கஸ் பண்ற மாரி இருக்கும். அண்ட் அது போக ஸோ இன்னும் இன்னைக்கு ஒரு வீடியோ மேபி நான் போஸ்ட் பண்ணுவேன். அந்த டைம்ல வந்து நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு ஒரு நிறுவனம் இருக்கு. அத பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து டைம் இருந்ததுன்னா, கண்டிப்பா இன்னைக்கு நம்ம நைட்டு வந்து மெம்பர்ஷிப்ல ஒரு அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, தங்கமயில் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ தங்கமயில பொறுத்தவரைக்கி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சரிவு வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ₹7,000 இருந்த தங்கமயில் ஜுவல்லர் இன்னைக்கு டேல ₹4,700 கிட்ட வந்து இருக்கு. ஸோ அருமையான ஒரு கிராஷ் பார்த்தீங்கன்னா, இந்த தங்கமயில்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கணும். பட் எதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு கொண்டு போய் உச்சத்தில வச்சானுங்க அப்படின்னு தெரியல. கன்சிஸ்டன்ட்டா ஒரு நல்ல ரேலி தந்த ஒரு நிறுவனமா தங்கமயில் இருக்கு. ஸோ மற்ற நிறுவனங்கள்ல கூட இந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் இல்ல. பட் இங்க எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு டவுன்ஃபால் நடந்துட்டு இருக்கு. பட் இன்னைக்கு டேல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் குடுத்துருக்காங்க. குடுத்தும் கூட ஸோ நிறுவனத்தில பாசிட்டிவ் மூவ்மெண்ட் வந்து இல்லாம இருக்கு. ஸோ என்ன அப்படி நல்ல ஒரு செய்தினா, ஆடிப்பெருக்கு காரணமா கடந்த 3 நாள்ல ஒரு 370 கோடி மதிப்பிலான சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. வெறும் 3 நாள்ல 370 கோடி வரைக்கான சேல்ஸ் நடந்திருக்கு. இது தங்கமயில பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய நல்ல செய்தி அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். பட் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா, பங்குல ரியாக்ட் ஆகல. நல்ல சரிவு 5% வரைக்கான ஒரு இறக்கம் தங்கமயில்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் அடிச்சு உடைக்கணும். ஸோ மேபி கல்யாணோட மூவ்மெண்ட் இந்த இடத்துல இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட நெறைய பேருக்கு இருக்கலாம். ஏன்னா, கல்யாண்லயும் இதே தான் நடந்தது. போட்டு அடின்னு அடிச்சு கீழ இறக்குனாங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ. பட் அதுக்கப்புறம் சடனா வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றம் நடந்தது. ஸோ இதில நான் பார்ட்டிசிபேட் பண்ணதே என் நண்பர் சொன்னாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ ஓகேவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைச்சது. எனக்கு இந்த இடத்துலலாம் பெரிய அளவுக்கான ஆர்வம் இல்ல. ஸோ இருக்கக்கூடிய சூழ்நிலைய பொறுத்து. பட் அதே மாரி நான் இதிலருந்து வெளியேறவும் வந்து செஞ்சுட்டேன். ஸோ இத பற்றியும் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ மேபி அதே மாரியான ஒரு மூவ்மெண்ட் இந்த இடத்துலயும் நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு இந்த இடத்துல பெரிய ஆர்வம் இல்ல. ஸோ இந்த மாரியான ஒரு பீக் பிரைஸ்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு மைண்டும் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் இல்ல. அதனால கண்டிப்பா இப்போதைக்கு பார்ட்டிசிபேட் பண்ற மாரியான ஐடியா கிடையாது. ஃபர்தரா ஏதாச்சும் மைண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் திரும்ப. ஓகே. ஸோ இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 600 அந்த ஒரு ரேஞ்ச் கிட்ட கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்தது. ஒரு ரூ. 650 வரைக்கும் போயிட்டு, இப்போ ரூ. 600 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ திரும்ப ஒரு ஒரு பெரிய ஒரு ஏற்றம் வருமான்னு பார்க்கணும். ஏன்னா, பல அனலிஸ்ட் இது நல்ல ஒரு உச்சத்த தொட்டதும், ஸோ ரூ. 800 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாரியான ஒரு கால் குடுத்திருந்தாங்க. நடக்குதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். இல்ல அது ஒரு ட்ராப் காலா இருக்க போகுதாங்கிறதையும் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ நம் நாட்டில் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு. இத பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா, டீசல் எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்க. அது போக ரஷ்யா மட்டும் இல்ல. ஸோ இன்னும் பல இடத்துக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ், பிரேசில் போன்ற இடத்துக்கெல்லாம் ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க டீசல அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ அது கிட்டத்தட்ட 1 இயர் ஹைல இருக்கு. நல்ல ஒரு மார்ஜினும் வந்து நிறுவனங்களுக்கு கிடைக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ 2 நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஒண்ணு ரிலையன்ஸ், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நயாராவா இருக்கு. ஸோ நயாரா மேக்ஸிமம் வந்து ரஷ்யாவுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் குளோபலா பெரிய அளவுக்கான ஒரு எக்ஸ்போர்ட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, டீசலுக்கு ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு உண்டாயிருக்கு. ஸோ இது ரிலையன்ஸ் நிறுவனத்தோட பிரைமரி பிசினஸ் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, அடுத்த வரக்கூடிய காலாண்டிலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது போக ஸோ லாஸ்ட் ஒரு குவார்ட்டர்ல இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் மெயின்டனன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரிஃபைனரியில. ஸோ அது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துச்சு. பட் இப்போ இந்த மெயின்டனன்ஸ் அந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. முழு வீச்சுல பார்த்தீங்கன்னா, 2 நிறுவனங்களும் இயங்கிட்டு இருக்காங்க. நயாரா அண்ட் ரிலையன்ஸ் நிறுவனம். ஸோ இதனால எக்ஸ்போர்ட் பூம் கொஞ்சம் அதிகமாகி, ஒரு நல்ல இன்கம் அண்ட் மார்ஜின் கிடைப்பதற்கான வாய்ப்பு வரக்கூடிய காலாண்டுகள்ல இருக்கு அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம தேடுவோம். என்னதான் நல்ல செய்தி வந்தாலும் கூட, ஸோ ஏற்றம் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ்ல எட்டாக்கனியா தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் பொறுமையா நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னோட கால் அவுட். ஏன்னா, ஸோ இந்த மாரியான ஒரு லார்ஜ் கேப்ப நம்ம ஆட் பண்றது ரொம்பவே கடினமான ஒரு செயல். அந்த பலரும் வந்து கேட்டிருந்தாங்க. லார்ஜ் கேப்லாம் ரொம்ப ஓவரா காசா இருக்கே! ஸோ அத எப்படி நம்ம வந்து இது பண்றது? இத்தன பங்குகள அப்படின்னு பார்த்தா, ஸோ ஒரே வழி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். லார்ஜ் கேப் ஃபண்ட் சூஸ் பண்றது தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே வழி. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் டெஃபினட்டா வந்து பெட்டர் தான். ஸோ பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இப்படின்ட்டு சில ஃபண்ட் நல்லா பண்ணாம இருக்கலாம். ஆனா, மோஸ்ட்டா பல ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல ரிட்டர்ன வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டாக் கூட கம்பேர் பண்ணும்போது, சில ஸ்மால் கேப் நிறுவனங்கள், மிட் கேப் நிறுவனங்கள் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கலாம். ஆனா, அப்படிப்பட்ட நிறுவனங்கள் நம்மகிட்ட இருக்கா? ஸோ சரியான விலையில வாங்கியிருக்கோமா? அப்படின்னு பார்த்தா, மோஸ்ட்லி 99% அந்த மாரி வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அண்ட் என்கிட்ட பெரிய அளவுக்கு கேப்பிட்டல் இல்ல.
பட் ரெகுலரா வந்து மார்க்கெட்ல நான் இன்வால்வா இருக்கணும், முதலீடு பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு சிறந்த வழி. அண்ட் அதே நேரத்தில சரியான நேரத்தில மியூச்சுவல் ஃபண்ட வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது, சைனா மியூச்சுவல் ஃபண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருந்தது. அண்ட் அதே நேரத்தில ஸோ இந்த அமெரிக்காவோட ETF மான் 100 அதோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ அதுவும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பண்ணுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் கேட்டகரியில் தான் வருது. ஸோ சரியான நேரத்தில் சரியான ஃபண்டை சூஸ் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. ஒட்டு மொத்தமாக மியூச்சுவல் ஃபண்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், ஸோ நம்மளோட முனைப்பு தான் நம்மளோட வெற்றியை வந்து தீர்மானிக்குதுங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ சரியான ஃபண்டை தேர்ந்தெடுக்கணும். பட் மியூச்சுவல் ஃபண்ட் தேர்ந்தெடுப்பது கூட ஓரளவு ஈஸி தான். பட் நம்ம டேரக்ட் முதலீடு பண்ணும்போது ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, பாஸ்ட்டில் எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. கடந்த 2 வருஷமாக பல நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா படுத்த படுக்கையாக தான் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அப்படி தான் இருக்குது. பட் நம்ம அப்படிப்பட்ட நிறுவனங்களை வந்து தேர்வு செய்யும்போது, அப்படிப்பட்ட ஃபண்ட்ஸை தேர்வு செய்யும்போது மட்டும்தான் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஃப்யூச்சரில் கிடைக்குமே தவிர, பாஸ்ட்டில் நல்லா பண்ணியிருக்கு, அதுவே நல்லா பண்ணும் அப்படிங்கிற கணக்கில் நம்ம ஃபண்டில் ஒரு நிறுவனத்தை தேர்வு செஞ்சோன்னா, அது ஒரு பெரிய டிசாஸ்டராக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இஷ்யூ வேறு பெரிய அளவுக்கு வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த பண்ணக்கூடிய பெரிய ஆட்கள் அவங்கெல்லாம் வந்து களத்தில் இறங்கி டைரெக்டாக வந்து இப்போது கருத்து சண்டைகள் வந்து போட்டுட்ருக்காங்க. நான் பார்த்துருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வரவேற்கக்கூடிய விஷயம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பொறுத்து பொறுத்து பார்த்துருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே முடியாதுடா, நம்மளும் களத்தில் இறங்கி அடித்தாதான் ஒரே வாய்ப்பு அப்படின்ட்டு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கரெக்டு தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஒட்டுமொத்தமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸு வேஸ்ட்டு, ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த லாஜிக்கும் இல்லை, உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அடுத்தது ஜியோ ஃபினான்ஸ் கிட்டேருந்து அப்டேட்டு. ஸோ ஜியோ ஃபினான்ஸ் ரீசெண்டாக ஒரு டவுன்ஃபால் கொடுத்தது. பட் அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு ரெக்கவரை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சரி, அதெல்லாம் ஓகே. ஸோ இப்போ ஜியோ ஃபினான்ஷியலேருந்து என்ன ஒரு அப்டேட்னா, ஜியோ ஃபினான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ப்ரியாரிட்டி என்னவா வச்சுருக்காங்கன்னா, ஸோ செக்யூர்ட் லோன் புக்கை வந்து பில்ட் பண்ணணுங்கிறத ப்ரியாரிட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அன்செக்யூர்ட் லோன் பக்கம் வந்து தலை வச்சு நாங்கள் படுப்போம் அப்படிங்கிற மாதிரியான தகவலை ஸோ நிறுவனத்தோட CEO வந்து கொடுத்துருக்காங்க. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஸோ செக்யூர்ட் லோன் ரொம்ப முக்கியம், அதுதான் பேஸு. ஸோ மேபி அதில் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, வேகமான வளர்ச்சி வேணும் அப்படின்ட்டு. ஸோ அன்செக்யூர் லெண்டிங் போகும்போது நிறையா NPS வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படுவதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சரியான வழியில் போகிறாங்க அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். நல்ல வளர்ச்சியை கொடுத்துட்ருக்கு ஜியோ ஃபினான்ஷியல், மாற்று கருத்தே இல்லை. மேபி ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரியான சரிவளர் சான்ஸ் கிடைச்சா தான் நமக்கு உண்டு, நல்ல ஒரு நேரத்தில் நம்ம பிடிக்கிறதுக்கு. அதர்வைஸ் ரொம்ப கஷ்டம்தான், ஆண்டவன் கையில் தான் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஸோ கேஇசி இன்டர்நேஷ்னல் பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. என்னென்னா, ஒரு 1000 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்டை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டொமஸ்டிக் சிவில் ஒர்க் வந்திருக்கு. ஸோ ஒரு ரியல் எஸ்டேட் ஃபிம் கூட வந்து பார்ட்னர் பண்ணுறாங்க. அண்ட் அது போக குளோபலாக சில கான்ட்ராக்ட்ஸும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த மதிப்பு 1000 கோடியாக இருக்குது. ஓவரால் ஆர்டர் புக் பார்க்கும்போது 6300 கோடியாக வந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. இதனால் வளர்ச்சி பார்த்திங்கன்னா மட்டுப்படும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக வந்திருக்கு. ஒன்ஸ் இந்த பிரச்சனை தீரும்போது பெட்டர் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றி 2 ஆர்டிக்கல் போட்டிருக்கேன். மேபி டைம் இருந்ததுன்னா போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கண்டிப்பாக நிறுவனத்தை பற்றி ஏற்படும். ஸோ நெக்ஸ்ட்டு டாடா குரூப் கிட்டேருந்து அப்டேட்டு, குறிப்பாக பேட்ரி வெஞ்சார் கிட்டேருந்து. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சைனா வந்து பேட்ரி தயாரிக்கிறதுக்கான டெக்னாலஜிஸை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் டாட்டா வந்து ஓனாக LFP பேட்டரியை வந்து உருவாக்க போகிறதா சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சைனா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் டாட்டாக்கு இருக்குது. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களோட ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு இயங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் டெக்னாலஜி பிளாக் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. எப்படினாலும் அந்த டெக்னாலஜியை நம்ம டெஃபினட்டாக இங்கே கொண்டு வர முடியும். ரிலையன்ஸ் எல்லாம் அப்படி தான் இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். பட் எது எப்படியோ நமக்குன்னு ஒரு டெக்னாலஜி அண்ட் நம்மளே ஓனாக டெவலப் பண்ணுறது நல்ல விஷயம் தான். கண்டிப்பாக வெளியே இருந்து ஆட்களை ஹையர் பண்ணி ஸோ அதன் மூலிமா ஒரு வளர்ச்சி கொண்டு வருவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ரிலையன்ஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா வெறும் சைனாவை மட்டும் நம்பி இருக்கல. ஸோ அவங்க இங்கிலாண்டா ஸோ யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வாங்குறாங்க, விலைக்கு வாங்கினாங்க. ஸோ அந்த டெக்னாலஜியை பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாக வந்து
ஸோ இவங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது ஸோ வெறும் சைனாவை மட்டும் நம்பி இல்லாமல் ஸோ ப்ரொடக்ஷன் எதுவும் பாதிக்கப்படாமல் தேவை எதுவும் தேங்கி போகாமல் இருப்பதற்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணுது. ஸோ ஆரம்ப கட்டத்திலே இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஸோ இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு எஃபிஷியன்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ரிலையன்ஸ் நமக்கு உணர்த்தியிருக்கு. ஸோ இதெல்லாம் டேட்டாஸ் தான், அடிப்படை டேட்டாஸ் தான். பட் இதுலேயும் மாற்று கருத்து இருக்கலாம். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.